Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்ஷாக் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Let's go. பாக்ஷாக் அப்படின்ற ஒரு படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு ரிலீஸ் கிடையாது. இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் நேர்த்தியான திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டுமே இந்த படத்தில் எடுத்துருப்பாங்க. ஐ மீன் தேவையில்லாத சாங்ஸ் கிடையாது, தேவையில்லாத ஃபைட் சீக்வன்ஸ் கிடையாது, படத்தில் வந்து ஹீரோவே கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட். பட் ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னாலுமே அவங்களுமே வந்து ஹீரோயின் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் தான். ஸோ இந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் இந்த படத்தை வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலி இந்த படம் என்டர்டைன்மெண்ட்டே பண்ணாது, அதான் உண்மை. ஸோ இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ், உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த ஒரு படம். முன்னாவகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் நல, பெண் குழந்தைகள் நல காப்பகம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த அமைப்பில் பெண் குழந்தைகளை வந்து வன்புணர்வு செய்கிறாங்க. தன்னுடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக அந்த குழந்தைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இது இப்படி நடக்குது, கவர்மெண்ட் எதுவும் பார்க்கல அப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட்டில் உள்ள பெரிய பெரிய அஃபிஷியல்ஸோட சப்போர்ட்டோட அந்த ஆர்கனைசேஷனில் உள்ள பெண் குழந்தைகளை வந்து இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சோஷியல் வெல்ஃபேர் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுது. பட் அந்த ரிப்போர்ட் வெளியிட்டுமே கவர்மெண்ட் வந்து அதை கண்டிக்கலாம். அந்த ரிப்போர்ட் ஒரு மீடியா ரிப்போர்ட்டை கைக்கு போகுது. ஸோ அவங்க தான் படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்கனைசேஷனில் உள்ள அந்த பெண் குழந்தைகளை வந்து காப்பாற்றுக்காங்களா இல்லையா, அதுதான் வந்து படத்தோட கதை. இது வந்து ஸ்பாயிலராக எடுத்துக்க வேணாம். பிகாஸ் இதுதான் கதைன்றது வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன். இல்லை நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். பிகாஸ் நம்ம சேனலில் படத்தோட கதையோ இல்லை முக்கியமான சீன்ஸையும் வந்து ரிவீல் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் அந்த படத்தில் வந்து சொல்லப்படுற விஷயம். ஸோ இந்த படம் வந்து அஃப்கோர்ஸ் இந்த படம் நம்ம வந்து பெரிய லெவலில் என்டர்டைன்மெண்ட் பண்ணாது. பட் இது ஒரு நல்ல திரைப்படம், அருமையாக எடுத்துருக்காங்க. ரெட் சில்லிஸ் அவங்க தான் வந்து, ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ். அவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கானோட ஒய்ஃப் கௌரி கான் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே சினிமா நான் பார்ப்பேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது. நான் சினிமா பார்ப்பேன், அது என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் எனக்கு அதுலேருந்து ஒரு டேக் அவே வேணும், அதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு பீப்புளாக இருந்தீங்கன்னா இந்த பாக்ஷாக் வந்து உங்களுக்கான ஒரு உகந்த படமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 அவுட் ஆஃப் 10. ஏன் 8.5 கொடுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த கதைக்கு இதுதான் வேணும் அப்படின்றத வந்து கரெக்டாக எடுத்துருப்பாங்க. அதாவது ரொம்ப ரியாலிட்டி, இந்த விஷயம் உண்மையிலே நடந்தால் எப்படி இருக்கும், அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்கும், அந்த மாதிரி தான் ரியாலிட்டியை வந்து கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணி எடுத்துருப்பாங்க. அதனால இந்த படத்துக்கு வந்து என்னுடைய ரேட்டிங் 8.5. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.